முத்து நகையே முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. அஞ்சு என்ன நீ மட்டும் நினைக்கிற? இந்த ரூம்ல இருந்தவளும் எங்க போனாளுங்க? ஆமாடி, எல்லாரும் கிளம்பி அங்க வெளியே பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவளுங்க 2 பேர் மட்டும் ஆடி அசைஞ்சு அமாவாசைக்கு வர மாதிரி வருவாளுங்க. ஏய், லேட்டாக தாண்டி செய்யும், மேக்கப்லாம் போட்டு வர வேணாமா? அவளுங்களாம் குளிச்சு குளிக்காத மாதிரி கிளம்பி வருவாளுங்க. நாங்களாம் அப்படியா குளிச்சு கிழிச்சு கிளம்பி கொஞ்சம் நீட்டா வர வேணாம். அதான் ரொம்ப பண்ணாதே செய். சரிடி, கம்மியா பண்ணிக்கிறேன். ஓகே சரி, பேக்ல எடுத்து வச்சிட்டீல? ஏன்னா பேக்ல தான் சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். எங்க போனாலும் சுமந்துட்டு போறதுக்கே வேலையை பாருங்கடி. அதெல்லாம் அப்பதே எடுத்து வச்சாச்சு. அதான் சில விஷயங்கள்னு சொல்றல்ல, அதுல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி ஓகே, வாங்க போலாம். என்ன இளங்கோ, அழகா இருக்க மாதிரி இருக்கு. ஏன் உங்க மாமா போட்டவங்க உங்களை பார்க்கணும்னா? ஐயா, இன்னைக்குதான் அவன் குளிச்சான். குளிக்கும் போது இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் குளிக்கிறதெல்லாம் போய் பாப்பியா? இதுல உனக்கு என்னடா சந்தோஷம் கிடைக்குது? அவனுக்கு அதுல சந்தோஷம் கிடைக்கலன்னா தான் அதிசயம். எல்லாம் முத்து சொல்லு. டே ரொம்ப பேசாதீங்கடா. என்ன சும்மா கலாய்ப்பதுக்கு ஒரு கலாய்ப்பு போட்டு விட்டா ரொம்பதான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி வாங்கடா, சுத்தி பார்க்க போலாம். காலங்காத்தால எந்திரிச்சு சோறு திங்காம இது திங்காம கூட்டிட்டு வந்துருவானுங்க. போற வழியில டீயோ காப்பியோ குடிச்சு காலையில டிஃபனை முடிச்சிருவானுங்க. மதியானம் இடத்த செய்வானுங்களோ. எவனாவது சோறு மட்டும் வாங்கி கொடுக்காம இருங்கடா. முத்துவ நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. நம்ம இளங்கோக்கு எப்படியும் அந்த சென்னை பொண்ணு செட்டா இருந்தான்னு நினைக்கிறேன். பேர் என்னமோ சொல்லிச்சே, இசை பிரியா. உனக்கு எப்படி இந்த ஊட்டியில ஏதாவது செட் ஆயிருமா இல்ல எப்படி? யூஎஸ்ல ஜட்டியோட தெரியறவள கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவளுங்களை கூட நம்பிடலாம், ஆனா இந்தியா பொண்ணுங்களை நம்பவே கூடாது. நம்மள அப்படியே நம்புற மாதிரி நம்ம வச்சு தலையில மிளகா அரைச்சிருவாங்க. சோ இந்தியா பொண்ணுங்க மேல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, அது ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஜட்டியோட தெரியற பொண்ணுங்க தான் ரொம்ப நல்ல பொண்ணுங்களா தெரியுவாங்க போல. அதான் பாக்குறேன்டி, பாக்குறேன் எப்படி இந்தியா பொண்ணுங்களை வேணான்னு சொல்றேன்னு. டே, இந்தியா பொண்ணுங்க கிட்ட இருக்கிற ஒரு அழகாகட்டும் ஒரு பேச்சாகட்டும் எதுவுமே யூஎஸ் பொண்ணுங்கிட்டே இல்ல மத்த பொண்ணுங்கிட்டே இருக்காதுடா. பொண்ணுங்களை பத்தி அளந்து விட்டுக்கிட்டே இருக்க. என்ன ரொம்ப ஓவரா பண்ற? பேசுறவனே சும்மா எனக்கு நின்றுட்டு இருக்கான். இல்லை இங்க பாருடா, கொஞ்ச நேரம் லொடலட வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கியடா. என்னடா வாய் திறந்து பேசக்கூட மாட்டியா? வாயில புளி வச்சு அடைச்சிட்டாங்களா? முதல்ல உனக்கு தான் சாம்பலை வச்சு அடைக்கணும். சேர்றா இளங்கோவா, என்ன இன்னும் ஆளக்கானா? டே நீங்களே கற்பனை பண்ணாதீங்கடா. அந்த பொண்ணு ஜஸ்ட் சும்மா பேசுச்சு. என்ன அதை வச்சுலாம் என் ஆளுலாம் முடிவு பண்ணாதீங்க. அந்த பொண்ணு ரேஞ்ச் எங்க இருக்கும்? அந்த பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்குதுடா. நான் சாதாரணமான ஒரு ஆபீஸ்க்கு எம்டியா இருக்கேன். எங்க 2 பேத்துக்கு ஒத்து வரும் நீ நினைக்கிறியா? மச்சி என்ன இப்படி சொல்லிட்டு பொசுக்குனே? டேய், காதல் பிச்சைக்காரி மேல கூட வரும்டா. அதாவது காதலுக்கு அழகு தேவையில்ல, படிப்பு தேவையில்ல, ஆடம்பரம் தேவையில்ல, உண்மையான அன்பு மட்டும் போதுண்டா. கண்டிப்பா உனக்கு காதல் வந்துருச்சு நாங்க நினைக்கிறோம். அந்த பொண்ணுக்கு எப்படின்னு தெரியல. ஓகே, சீக்கிரமா காதல் வந்தா அந்த பொண்ணு டூர் விட்டு போறதுக்குள்ள சொல்லிடுறா. அப்படியா? இது லவ்ங்கிறீங்களா? எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையே. டேய் மச்சி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது ஒரு சிலருக்குலாம் நம்ம ஒருத்தவங்கள பார்த்து அவங்க கிட்ட பழகி அவங்க கேரக்டர் பிடிச்சி அவங்க மேலே லவ் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னும் சிலர் அவங்கள பார்த்த உடனேயும் நம்ம ரோமோ ஜூலியட் படத்துல ஜெயம் ரவி சொன்ன மாதிரி பார்த்த உடனே தோணுண்டா இவதான் நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு லவ் வரும். சிலருக்கு அவங்கள பார்த்து அவங்க கிட்ட எப்படி சொல்றது கொஞ்சம் க்ளோஸா பழகி அவங்களோட கேரக்டர்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு 1 இயர் ஒரு 6 மாசம் அந்த மாதிரிக்கு சில பேருக்கு லவ் வரும். காதல் ஒரு காய்ச்சல் மாதிரியா, என்ன திடீர்னு வரும். அதே மாதிரி பிரேக்கப் ஆகிறது திடீர்னு ஆயிரும். என்ன அதுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிரும்னு சொல்லல, சொல்றேன். நீ வாயை திறந்தாலே பிரேக்கப் தான். வாயை கொஞ்சம் மூடுறியா காவாயி? டே இளங்கோ, ஒரு பொண்ணுகிட்ட நீ பழகுற, அதாவது ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுற அந்த பொண்ணுகிட்ட என்ன ஒரு 2 நாள் வந்து 2 நாள் 3 நாள் கூட ஓரளவுக்கு 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்க. இதுக்கு பேரு லவ் தான். புரியுதா உனக்கு? அந்த பொண்ணை நீ தேடுற மிஸ் பண்ற அப்படின்னு உன் மனசுக்குள்ள தோணுச்சுன்னா அதுக்கு பேர் லவ் தான். இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் பத்தியா கேள்வி? டே, அந்த பொண்ணு நீ லவ் பண்றியா அப்படியான்னு கேட்குற பத்தியா? அப்படியா இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற 2 பதிலுக்கு உள்ள அர்த்தமே காதல் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம்.
என்னமோ சொல்றீங்க, ஒன்னும் புரியல. சரி வாங்க, நம்ம சுத்தி பார்க்க தானே வந்தோம், அந்த வேலையை பார்ப்போம். வந்துட்டு காதல் கத்திரிக்கான்னு. டேய் இளங்கோவா, இவனுங்க சொல்றதை எதையும் காதுல வாங்காதீங்க. டா பொண்ணுங்க அவங்களுக்கு தான் 2 பேர் இருக்காளுங்க. அவளுக்கு மேல நமக்கு வராத ஃபீலிங் மத்த பொண்ணுங்க மேல வந்துருது. இங்க பாரு வானவராயா, நம்ம கேர்ள்ஸ பத்தி ஏதாவது பேசுன பல்லெல்லாம் தாறு மரம் கலண்டுரும். டேய் அவன் அதை பேசாம இருந்தாதாண்டா அதிசயம். என்னடா வானவராயா, என்ன உனக்கு என்ன எந்த வைத்தீஸ்வரி கிடைக்கலன்னு ஓவரா பண்ற போல? ஏய் சிச்சி நிறுத்துங்க. நம்மளுக்கு இப்படி திடீர்னு வைத்தீஸ்வரி கிடைக்க மாட்டான். நமக்கு கிடைக்க போற ஒரு சுச்சுவேஷனே அது ஒன்றும் இல்லை. நம்ம எஜமான் படத்துல ரஜினி சார் வானவராயனாவும் மீனா மேடம் வைத்தீஸ்வரியாவும் இருந்த காலங்கள் போய் இப்போ நம்மளோட முத்துக்குமார் வானவராயனாவும் அவனோட வைத்தீஸ்வரி இங்க பிச்சை எடுக்கிறவளாவும் இருப்பான். அதனால 2 பேரும் மாத்தி மாத்தி பிச்சை எடுப்பாங்க. என்னடா இங்க போற வர இடத்துலலாம் ஒரு சிலை மாதிரி இருக்கும், ஓகேவா? அந்த ஸ்டாச்சு கிட்ட நின்று ஐயோ அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு 2 பேரும் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு வாங்க. ஆளும் மண்டையும் பாரு வானவராய வைத்தீஸ்வரின்னு. டே உனக்கு பொண்டாட்டி வைத்தீஸ்வரி மாதிரி தாண்டா கிடைக்கணும். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னமோ. சரி வாங்க போலாம். காதல் பார்த்த உடனே வரலாம், இல்ல உங்ககிட்ட பேசி பழகினதுக்கு அப்புறமும் வரலாம். ஆனா எதுவா இருந்தாலும் காதல் உண்மையானதா இருந்தா அது உண்மையான காதல் தான். புரியுதா மாமா? ஆமா, நீங்க என்னோட கலைமாமா தானே? அதான் உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். மாமா மாமா போட்டாண்டா ட்ரீம் தீய தாண்டா வைக்கணும். சரி வாங்க போலாம். ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே. அம்மா கிட்டாருங்க ரூம்ல தான்டா இருக்கு. ரூம்ல வச்சுட்டு இங்க மணி அடிக்க வந்தியா? போட்டேன் வை. அவன் அப்பதான் என்ன சொன்ன, எடுத்துட்டு வாங்கலான்னு சொல்லி சொன்னா இல்லையா? அதெல்லாம் காதலே வாங்கிறாத. இங்க பாரு வானவராயா, சைடு கேப்ல ரொம்பதே நீ என்னை அப்படியே ஓட்டுற மாதிரி கலாச்சிட்டு இருக்க. வானவராயனுக்கு மண்டையும் இருக்காது கொண்டையும் இருக்காது. அப்புறம் வைத்தீஸ்வரிய இங்கேயே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். டே போட்ட. சரி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, இல்லைன்னா அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருங்க. ஓகேவா? நான் போய் கிட்டார் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா கிட்டார் இல்லைன்னா நம்மளுக்கு மண்டையே வேலை செய்யாது. ஓகே நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு, ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நாங்கெல்லாம் இருக்கும்போது ஹோட்டல் ரூம்குள்ள தனியா போறது அதெல்லாம் வச்சுக்கோ. நாங்க இல்லாத போதெல்லாம் நீங்க 2 பேரும் எங்கேயும் போக வேணாம். புரியுதா? நான் சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னதான் நல்ல ஒரு ஹோட்டலாவே இருந்தாலும் எல்லா இடத்துலயும் சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உமனுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி. புரியும்னு நினைக்கிறேன். எப்பப்பா இவன் அக்கறையில சாணி எலி கொட்ட. டே வானவராயா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தானா? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். இப்ப என்ன பண்ணுவேன்? ரைட்ரா, இன்னைக்கு உன மலையில இருந்து தள்ளி விடாம விட போறது கிடையாது. என்ன நீ எங்களுக்கு வேணாம், ஆளும் மண்டையும். பேசிட்டே இருந்தா பேசிட்டே தாண்டா இருப்பீங்க. என்ன, நான் போய் எடுத்துட்டு வரேன், பாத்து போங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? வானவராயா வா, வைத்தீஸ்வரி தேடி போலாம் வா. ஐயடா, அப்படிலாம் நீங்க வந்து எங்களுக்கு சமூக சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன போங்கடா. டே வானவராயா, உன் வைத்தீஸ்வரியை தேடி உங்ககிட்ட குடுக்கலான்னு இருக்கோம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தேவையில்லடா, என்னோட வைத்தீஸ்வரி எனக்கே தேட தெரியும்டா. நீ ஒண்ணு தேடி ஒன்று சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லடா. டேய் ரொம்ப பண்ணாம சட்ட சாத்திட்டு வா. சீக்கிரம் வாடி. அட சீக்கிரம் வாங்குறேன். என்னடி? நானு என் போனை மேல வச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கே சிரமமா நின்னுட்டு இருக்க. மறுபடியும் எடுத்து வந்தா வேலை முடிஞ்சது. முன்னாடி எடுத்து வந்திருக்க வேண்டியதே. சும்மாவே அந்த ப்ரொஃபசர் திட்டிட்டு இருப்பாங்க. இது வேறயா? போடி. இல்லடி, பேச்சு வாக்குல மறந்துட்டு வந்துட்டேன் போல. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ போ. நானும் வரேன். நீ மட்டும் எப்படி போவே? காலைல தான் கேக்குறா பாரு கேள்வி. அப்படியே நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ போ. 2 பேரும் எங்க போனாலும் ஒண்ணா சுத்துறேன்னா அதுக்கு மேல ப்ரொஃபசர் திட்டுவாரு. சொல்லவே வேணாம், அந்த சீனியர் அதுக்கு மேல வருவாரு. சரிடி, கோவப்படாத. போ, மேமா எடுத்துட்டு வா. இங்கே வெயிட் பண்றேன். நான் சொல்றது உனக்கு காதுல விழுகுதா இல்லையா? நீ போ, திட்டு போறாங்க. சரி, வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா. என்ன லிஃப்ட்ல போ, ஸ்டெப்ஸ்ல ஏறாத. ஆமா, ஸ்டெப்ஸ்ல ஏறேன்டி. இங்க இருந்து எத்தனை மாடி? 8வது மாடிக்கு நான் ஸ்டெப்ஸ்ல ஏறி போறேன். குத்துறேன் வை. சரி நான் போயிட்டு வரேன், நீ போ. எப்பா, இந்த மொட்டையனை பார்த்தாலே பயமா இருக்கு. நமக்கு எதுக்கு வேணா, நம்ம இதிலே போலாம். ஐயோ டைம் ஆகிட்டே இருக்கே. நான் இப்போ என்ன பண்ணுறது? இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகாது போலயே. சரி நாமளே ஸ்டெப்ஸ் ஏறுவோம். வேறு வழி இல்லை. டைம் ஆச்சுன்னா கற்றுவாங்க. ஏற்கனவே நம்மளால தான் டைம் ஆச்சு, இனியும் சத்தம் போடுவாங்க. முதல்ல போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்புறம் பார்ப்போம்.
பாட்டுக்கு சிரமம் பார்த்துட்டு இருந்தா ஃபோன் எடுக்க முடியாது. சரி ஓகே, கிளம்பி போலாம், வேற வழி இல்லை. முடியல, ஐயப்பா. சரி சீக்கிரமா எடுக்க. ஏமா அப்படி பண்றீங்க? இவ வந்த இடத்துல எந்த இடத்துல எதை பத்திரமா வச்சுக்கணும், எதை கூட கொண்டு வரணும் கூட தெரியாதா? சம்பந்தம் எல்லாம் பேக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எதுக்கு பேக் எடுத்துட்டு வரீங்க? மேம் சாரி மேம், அவளுக்கு தான் வீசிங் இருக்குல, உங்களுக்கு தெரியும்ல. அவளோட டேப்லெட் ஆகட்டும், அப்புறம் அந்த கில்லர் எல்லாமே பேக்ல தான் வச்சிருக்கா. அது சின்ன பேக் எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தமா பேக்கவே தூக்கிட்டு வந்தோம். அதான் மேம். ஸோ கடவுளே, இதுக்கு ஒரு சின்ன பேக் எடுத்து வந்து யூஸ் பண்ண மாட்டீங்களாமா? இப்போ கிளம்புற நேரத்துல டைம் ஆக்கிட்டு இருப்பீங்களா? வீசிங் இருக்கிற பொண்ணு இப்படி தனியாக அனுப்பி வைப்பீங்களா? ஐயோ, அவ சொன்னாலே ஸ்டெப்ஸ்ல ஏறாதுன்னு முடியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, கில்லற வேற எடுத்துட்டு போயிட்டானே. மலர், அஞ்சனா. அட பாவீங்களா, குப்பையில போட்ட மாதிரி போட்டிருக்கானுங்க பாரு. இதுங்களை நம்பி ஒரு யூஸ் கிடையாது. யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க. அஞ்சனா, மலர், அஞ்சு. மலர், அஞ்சு. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. கில்லற காணோம். யாராவது இருக்கீங்களா? வந்து ஹெல்ப் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? மலர், மலர். என்ன? யாரோ யாரோ குரல். இந்த குரல், இந்த குரல். அந்த பொண்ணு, அந்த பொண்ணு. இசை, இசை அந்த பொண்ணு குரல் தான். என்ன ஏதோ. அஞ்சு, இன்னும் வந்துட்டு இருக்கா? அவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்களா இல்லையா? சோ டைம் ஆகுது. லிஃப்ட்ல போனாலா படியில போனாலா? லிஃப்ட்ல தான் நான் போக சொன்னேன். கூட போயிருந்திருக்கலாம்மா. என்னதான் பண்றதோ. எஸ்கியூஸ் மீ, இசை, இசை. மூச்சு திணறுது. கலைமாமா, மாமா, முடியல, மூச்சு திணறுது. என்னோட கில்லற காணோம். என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டா. ஐயோ, உங்களுக்கு வீசிங் இருக்கா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இருங்க, நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. கலைமாமா, மாமா போகாதீங்க, நில்லுங்க. அம்மா. ஐயோ, நம்ம எடுத்துட்டு வந்தோமே, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு பேக்ல தெரியல. இசை, 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 பெண்களை கொண்டு வந்துட்டேன். இசை, இசை, இங்க பாருங்க. இசை, 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 இங்க பாருங்க. இசை, மெதுவா 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 மெதுவா, ஒண்ணும் மெதுவா மெதுவா.
ப்ராப்ளம்? என்னாச்சு? நான் வரும்போது உள்ள விழுந்து கிடந்தீங்க. முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எனக்கு வீசிங் இருக்கு. நான் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு வரலான்னு வரும்போது லிஃப்ட்டில் போயிட்டு இருந்தா டைம் ஆகிடும். ஓப்பனே ஆகலை லிஃப்ட்டு. அதனால நான் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தேன். என் ஃப்ரெண்டை சொல்லி தான் விட்டா ஸ்டெப்ஸ் ஏறாத, மூச்சு திணறல் வரும்னு. ஆனால் கேட்காம ஸ்டெப்ஸ் ஏறி அவசரமாக ஓடி வந்து வீசிங் வந்துருச்சு. என் பேக்கில் தான் அந்த பஃப் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதான் தேங்க்ஸுங்க. எப்படி உங்ககிட்ட இந்த பஃப்? தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, இருக்கட்டும். இல்லை, நான் கிட்டார் எடுக்க ரூமுக்கு வந்தேன். உங்கள் சவுண்டு கேட்டுச்சு. அதான் ஓடி வந்து பார்த்தேன் நீங்கள் மூச்சு திணறல மயங்கி கிடந்தீங்க. இது வந்து நார்மலாக டூர் வரவங்க எல்லாரும் எடுத்துகிட்டு வர்றது தான். ஏன்னா யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் அது ஆயிரும்ல. அதனால கொண்டு வந்தேன். அதான் உங்களை பார்த்ததும் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே தானே? இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னா லிஃப்ட்டில் போகணும். அங்கே ஒருத்தர் மொட்டை போட்டு நின்றுட்டு இருந்தார். அவர் பார்க்கவே பயமாக இருந்தது. இந்த சைடு ஆப்போசிட் லிஃப்ட் ஓப்பனே ஆகலை. அதான் அதில் ஏறி வந்துட்டு இருந்தால் டைம் ஆகும்னு ஸ்டெப்ஸில் ஏறி வந்து இப்படி ஒரு நிலமை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு என் உயிரவே நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் ஓகே. உங்கள் பயம் நியாயமானது தான். ஒன்றும் வரி பண்ணாதீங்க. இப்போ ஓகே தானே? இல்லை, இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ரூம்லேயே ரெஸ்ட் எடுங்க, போகாதீங்க. வீசிங் வச்சுட்டு நீங்கள் டூர் வந்ததே பெரிய தப்பு தெரியுமா? இப்படி மூச்சு திணறல் இருக்கவங்களுக்கு யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்குமே நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. எனக்கு இந்த டூர் என்ஜாய்மெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதில் இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு தான் வந்தேன். எனக்கு இந்த மாதிரி எங்கேயாவது இடையில ப்ராப்ளம் இருந்தால் பேக்கில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். அவளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாளுங்க. அவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அது எல்லாத்துக்குமே இருக்கிற என்ஜாய்மெண்ட் தான். சரி, ஓகே. நடந்து முடிஞ்சதை அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஓகே, இப்போ நார்மலாக தானே இருக்கீங்க? இப்போ ஓகே. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் தேங்க்ஸ் சொல்லாதீங்க. உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். ஒரு தாயை போல வந்தாய். அம்மாச்சி, வாங்க அம்மாச்சி. என்ன காலங்காத்தாலே ரூம் சைடுல வந்திருக்கீங்க? என்ன இல்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் புலப்படாம இருக்கா, அதை என்ன ஏது கேட்டு போலாம்னு வந்தேன். என்ன புலப்பட மாட்டேங்குது? என்ன சொல்றிய? ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறீங்களே. நான் ரொம்ப நாளாவே இப்படித்தான் பேசிக்கிறேன். உனக்கு அது காதுல விழுகுதா இல்ல விளங்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. என்ன அம்மாச்சி சொல்றிய? இதுக்கு மேலாம் பொடி வச்சு பேசினா கூட எவனும் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நேருக்கு நேராவே கேட்டு போடலாம்னு வந்தேன். வீட்டுல யாருமே கிடையாது. தெரியும் அம்மாச்சி. அத்தைங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நாத்தனாரு காலேஜ் கிளம்பியாச்சு. கொழுந்தனார் வெளியே போயிட்டாரு. இந்த இவங்க ஏதோ ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு பேச போயிட்டாங்க. யாருமே இல்லைன்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சனாலவே பேசணும் இப்போ இங்கே வந்திருக்கேன். சொல்லுங்க அம்மாச்சி, என்ன இந்த காலத்துலலாம் இப்பெல்லாம் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் கேட்க வேண்டிய சூழ்நிலை. என்ன எப்போ புள்ள பெற்று கொடுக்கறதா உத்தியோசம்? அம்மாச்சி அம்மாச்சினே இல்லைன்னு சொல்லல. என்னடா அன்னைக்கு ஒருத்தி வந்து வீட்டுல பேசுறவங்கிட்ட வாங்குனாங்களே, இன்னைக்கு வந்து நம்மகிட்ட இப்படி கேட்கறாங்களே அப்படின்னு யோசிக்கிறியோ? யோசனையில நான் தப்பு சொல்லல. ஆனா நான் என்ன விளக்கத்துக்கு சொல்றேன்னு உனக்கு நல்லாவே விளங்கும். ஆனா விளங்கியும் விளங்காத மாதிரி நடிச்சுக்கிருக்க. அப்படித்தான் அம்மாச்சி. இதுக்கு மேல நீ யாருக்காக நடிச்சுக்கிருக்க? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். நீ உன் புருஷன் சேர்ந்து வாழ்றீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லு பாப்போம். அம்மாச்சி அது எனக்கு எல்லாமே தெரியும். என்ன சரி, தெரிஞ்சனால கொஞ்சம் பொடி வச்சு பேசுவோம், நாசுக்கா பேசுவோம், அதுலயாவது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு பண்ணாலும் 2 பேருக்குமே அவனுக்கு அறிவு இல்ல, உனக்கு அறிவு கிடையாது. ஆம்பளைகளுக்கு அறிவு இருக்காது. என்ன பொம்பளை என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அது உன் புருஷனுக்கு சொல்லவே வேணாம். பொண்டாட்டி முந்தானி பிடிச்சி தெரியுவான் போல. வார்த்தா, உனக்கும் உன் புருஷனுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. அதை நீ சொல்லவும் இல்லை. என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என் பேரனுக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன நிமிஷத்துலயே வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க வேணாண்டா, கட்ட வேணாம்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கேட்கவே இல்லை. எனக்கு அவதே வேணும்னு ஒத்த கால நின்றியான், கல்யாணம் முடிச்சிட்டியான். ஆனா இன்ன வரைக்கும் 2 பேரும் எதுக்கு சேர்ந்து வாழாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது.
கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை எம்பிட்டு தப்பு வேணாலும் பண்ணாலும் அவன் ஆம்பளை சொல்லுவாங்க, ஆனால் பொம்பளை பண்ணா அதை தப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்டா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என் பேரனை கல்யாணம் முடிச்சில, கல்யாணம் முடிச்ச ஒரு குடும்பத்துக்கு வாழ வந்துட்டீல, அப்ப நீ என்ன செய்யணும்? வாழ வந்தவளா ஒரு வீட்டுக்கு நீ வாரிசதையும் கொடுக்கணும். இன்ன வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து வாழாம அவனை வெறுத்துக்கிட்டு வேண்டாம் வெறுப்பா இது என்ன வாழ்க்கைன்னு கேட்குற. யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? வாழ்க்கை முதல்ல உங்களுக்காக வாழ பாருங்க, அடுத்தவங்களுக்காக நீங்க ஒன்றும் வாழ தேவையில்ல. அதுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் முடிக்கணும்? கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தாலின்னு ஒன்று ஊருக்கு கட்டிக்கிறது, 4 செவத்துக்குள்ள தனித்தனியா வந்து இருந்துக்கிறது, வெளியே புருஷன் முன்னாடி நடிச்சுக்கிறது, இதெல்லாம் என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை நீங்க என்னது கல்யாணமே பண்ணிருக்கவே வேண்டாமே, சும்மாவே இருந்திருக்கலாமே. அழுகிற பத்தியா? இந்த அழுகைக்கு என்ன காரணம்னு இன்ன வரைக்குமே தெரியல. என்ன ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலைங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அன்றைக்கி ஒருத்தி வந்து வீட்டில் வந்து கேட்டாலே அவளை வாங்கினதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணம் இருக்குது. நீ உன் வீட்டில் இருந்த வரைக்கும் நீ தனிச்ச பிள்ளையாக இருந்த. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது. நீ எங்கள் வீட்டு பிள்ளை, உனக்கு ஒரு அசிங்கனால அவமானனால அது குடும்பத்துக்கே சேர்ந்து வர மாதிரி தான், புரியுதா? அதுக்காக இந்த குடும்பம் அசிங்கப்படும் அப்படிங்கிறதுக்காகலாம் நாங்கள் பேசினேன் நீ நினைக்காத. என்ன அப்படிலாம் கிடையாது. நெசத்துக்குமே உன் மேலே எனக்கு உண்மையான பாசம் இருக்குது. முறை அந்த வீட்டுக்கு நீ வரும்போது படி ஏற்றி விடுச்சதுக்கு ஒரே ஏற்றி விட்டு மொத்தமாக பறக்க விட்ட. ஒரு மருமகளை வரவ அப்படிலாம் செய்ய மாட்டா. ஆனால் அதை ஏற்றுக்கிட்டோம்ல, நாங்கள் ஏற்றுக்கிறோம் வைக்கல, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ வந்துட்டா அந்த குடும்பத்தை அனுசரித்து போகணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். அதுக்காக ஒன்று அடிமத்தனமால இங்கே வாழ சொல்லுங்கட்டா என்ன? உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. ஆனால் வந்துட்டேன் குடும்பத்துக்குள்ள வாழ வந்துட்டேன், அடுத்தடுத்து நீ என்னமோ அப்படித்தான் போகணுமே தவிர இல்லை எனக்கு இது பிடிக்கல நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்ன இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட யார் எடுத்து சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் நீ உன் புருஷன் சேர்ந்து வரலைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் மாமியார் காரிக்கெல்லாம் தெரிஞ்சிருந்து வச்சுக்க, அப்படித்தேன். எனக்கு மனசு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு மனசுக்குள்ள ஊர்த்துற விஷயத்தை நான் படக்கனை கேட்டுருவேன். என்ன அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? இதை எதையா என்கிட்ட வந்து நீ சொன்னீனா, அதாவது உன் ஆத்தா மாதிரி என்னை நினச்சிக்க. உன் அம்மாச்சி மாதிரியோ இல்லை கதிரோட அப்பத்தா மாதிரியோ நீ எதையுமே நினைக்க வேணாம். உன் ஆத்தாக்காரி மாதிரி என்னை நினச்சிக்கிட்டு எதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லு. மனசுக்குள்ள ஏதாவது வச்சிருந்தாதே இங்கே எதுவுமே நடக்காமல் இருக்கும். என்னதே உனக்கு பிரச்சனை சொல்லு. இதை உன் மாமியா கறிய 2 பேத்துல எவ்வளவு வந்து கேட்டா கண்டிப்பா உன்னால சொல்ல முடியாது. அதுவும் இந்த மூத்த ஒருத்தி இருக்கா, அவ கேட்டான்னு வச்சுக்க, நீ அப்படித்தேன் ஒன்னையும் முள்ள நெஞ்சில குத்துன மாதிரி கேள்வி கேட்பா. அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீலாம் பதிலே சொல்ல முடியாது. என்ன நான் அதனாலதான் சொல்றேன், நீ எனக்கு நான் உன்னை பேத்தியாவும் நினைக்கல, எப்படி நினைக்கல, ஒரு ஆத்தாக்காரி மாதிரி நினைச்சு உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை என்கிட்ட மனசு விட்டு சொல்லு. தயவு செஞ்சு நடிச்சுக்கிட்டு மட்டும் 2 பேரும் ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. அதுக்கு நீங்க வாழாமே இருக்கலாம், நரகத்துல வாழ்றதுக்கு சம்மந்தம் நடிக்கிற வாழ்க்கை. இதை போய் உன் புருஷன்லாம் என்னால் கேட்க முடியாது. என்ன 1000 அவன் என் பேரனா இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீ பொம்பளை, 2 பேத்துக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது, புரியுதா? அதனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். என்னடா வந்து பொசுக்கிட்டு எப்படி படப்பட பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாங்களேன்னு மட்டும் நினைக்காத. கேட்கணும், கேட்க வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் கேட்டேன். இதுக்கு பதில் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் உன்னோட விருப்பம். உன்னை வற்புறுத்திலாம் இங்கே நான் எதுவும் கேட்கல. அதுக்காக நீ என் பேரன் கூட வாழலை அப்படிங்கிறதுக்காகவும் நான் கேட்கல. எது நான் கேட்டாலும் உன் நல்லதுக்கு தான் கேட்குறேன். நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்கிறது உன்னோட விருப்பம். சிலர்லாம் அழகு போயிடும் நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி சிலர்லாம் இருப்பாங்க. என்ன அப்படியும் கிடையாது. என்ன உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அதையும் நீ சொல்லவும் மாட்டேங்கிற. ஒன்று சொல்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அந்த ஊர் உலகத்தில் என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அவங்க இடத்துல இருந்து அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும், புரியுதா? பொம்பளை பிள்ளையா பிறந்தா வாழ்க்கையில் ஒரு வரமாக நினைக்கிறது குழந்தை மட்டும்தான். என்ன ஏன்னா நம்ம பொம்பளை பிள்ளையா பிறந்ததுக்கே அடையாளமே அது மட்டும்தான் இந்த உலகத்தில். வேற எதனாலையும் நம்ம பொம்பளை பிள்ளையை நிரூபிக்க முடியாது, தெரியுமா உனக்கு? நான் பேசுனதெல்லாம் எதையும் மனசுக்குள்ள சங்கடமாக நினைக்காத. உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல என்ன தடை இருக்குது? உங்களுக்கு நான் என்ன உதவ முடியுமோ நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது தோணுச்சு அப்படித்தான். நான் என்னதான் காமெடியாக பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படிலாம் இருந்தாலும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பெரியவளாக இருந்து யோசிக்கும் போது வந்து இது சரி அது தப்புங்கிறது எனக்கு விளங்கும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிருக்கேன். இதுக்கு மேலே உன் விருப்பம் பூவரசி. நான் வந்து நீ எதுவும் சொல்லலை, கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நானும் பல முறையாக பொடி வச்சு பேசுகிறேன், நாசுக்கா பேசுகிறேன், புரியாத மாதிரி பேசுகிறேன், ஒன்றுமே புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. 2 பேரும் மண்ணு கணக்காக இருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மாச்சி சொல்லுதா? அப்பதா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அப்பதா என்ன சொல்றீங்க? என்னடா சொல்ற? நீ பாரு அப்பதா, நீ பேசுறதுலாம் நியாயமான விஷயம் தான். என்ன அது எதையுமே நான் தப்பு சொல்லல. நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க, நாங்க கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அதுக்காக நீங்க சொல்றது எதையுமே காதுல வாங்காம கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் விருப்பங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சும்மா எடுத்தோம் கவுத்தோம்ல யாரும் எதையும் செஞ்சிட மாட்டாங்க. உனக்கு புரியும் அப்பதா? என்ன நீ கல்யாணம் ஆகி ஒரு பெரிய இடத்துல இருக்க, இத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்காதுல, உனக்கு எல்லாமே புரியும். நான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன்னா இந்த மாதிரி விஷயத்துலாம் விருப்பு வெறுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதா சும்மா வாய்க்கு வந்துலாம் பேசிக்கிருக்காங்க. அப்படி பேசாதி அப்பத்தா கிட்ட. நீ அப்படியே உன் அம்மாச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீ சொல்லி பாரு, எல்லாத்துக்குமே நேரங்காலம் ஒண்ணு இருக்கு. என்ன இது இந்த சமயத்துலதான் நடக்கணும் அப்படின்னா அப்படியே அப்பதான் நடக்கும். என்ன சும்மா இது இப்பவே நடந்தே ஆகணும் அப்படின்னா எதுவும் நடந்துடாது. எல்லாத்துக்குமே நேரங்காலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளுக்கு என்ன பிரச்சனை, எதனால வந்து நாங்க வாழாம இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எனக்கு தெரியும். அப்பதா அது அவளுக்கு தெரியும். அது தெரியறதுக்கு முன்னாடியே அது எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு பிரச்சனை, சென்னைக்கு வேலைக்கு போன இடத்துல ஒருத்தனை லவ் பண்ணிட்டா. ஏன்னா அவன் இவகிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியான்.
அப்ப அங்க ஒரு பொண்ணு போய் காப்பாத்த போனா. அப்ப நானும் அங்கதான் இருந்தேன். இவளை முக்கியமா எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு சூழல் மட்டும்தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே தாங்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பாத்துட்டியா அப்படின்ற அந்த ஒரு மன வருத்தம் ஒரு பொண்ணுக்குள்ள வந்துருச்சுன்னா அவளால எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபாடு செய்ய முடியாது. என்ன புரியுது அவனுக்கு? இதுண்டு கிடையாது, நிறைய விஷயம் இருக்கு. அப்ப இவ சொன்ன ஒரு வார்த்தை, கல்யாணத்துக்கு பிறகுதான் என் புருஷனை காதலிப்பேன்னு சொன்னான். அந்த ஒத்த வார்த்தை தான் இவளை பிடிக்கிறதுக்கு எனக்கு முக்கியமான காரணமே. நீ சொல்ற மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்களாவே இருந்துட்டு போறான் பத்தா, பரவாயில்ல. ஆனா எனக்கு என் பொண்டாட்டி சந்தோஷம் மட்டுமே முக்கியம். அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு இனி அப்படி கேட்டு அவளை காயப்படுத்தாத பத்தா. அவளுக்கா என்னைக்கு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அன்னைக்கு சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம். அது வரைக்கும் இப்படியே வாழ்றோம். என்ன புரியுதா? அவங்க சொன்னாங்க இவங்களுக்கெல்லாம் வாழ முடியாத பத்தா. வாழ்க்கை எங்களோடது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவோம். கூடிய சீக்கிரத்திலேயே அவ பிரச்சனையை சரி செஞ்சு நீங்க கேட்ட நல்ல செய்திய நாங்க கொடுப்போம். அது வரைக்கும் அவளை யாரும் இப்படி பேசி பேசி தொந்தரவு செய்யாதீங்க. வாழ்றது ஒரு வாழ்க்கை பத்தா, அது நமக்கு பிடிச்ச மாதிரியே வாழணும். அவன் பேசுவேன் இவன் பேசுவான் வாழ்ந்துக்கிறதா நம்ம வாழ்க்கையவே வாழவே முடியாது. நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத பத்தா. முதல்ல அது புரிஞ்சுக்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் பேசு. எனக்கு என் பொண்டாட்டி சந்தோஷம் மட்டுமே முக்கியம். அதை தாண்டி வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அப்படிதான், இதுக்கு மேல எதையும் பேசாத. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடி வாயடி பொண்டாட்டி ஆளுகிற ஆளுகையில மூஞ்சிக்கு செட்டால எப்பயும் கோவப்படு. ஆளு மண்டையும் பாரு. பாருடா என்ன வாயாடி பொண்டாட்டி ரொமான்ஸ் ஆகும். அப்பதான் சொன்ன ரொமான்ஸ் ஆயிடுச்சோ. சி அழுகாத. ஆளுகால மூஞ்சிக்கு நல்லா இல்ல. எப்பயுமே மூஞ்சி நல்லா பொறியில மாதிரி வச்சுக்கிருவீல, அந்த மாதிரி வயிறு பொண்டாட்டி. நான் சண்டை போடுற மூட்ல இல்லாம ஜோலி பாத்துறேன். இப்பவும் சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்க. வாழ்ற வாழ்க்கை நம்மளோடது. இத எவனும் வாழக்கூடாது. நமக்கான வாழ்க்கையை மட்டுமே வாழணும். இத போலீஸ்காரனா இருந்து சொல்லல, உன் புருஷனா இருந்து சொல்றேன். நேசம் வச்சு நெஞ்சில் வச்ச பூச்செடி நீயடி. பாசம் வச்சு பாடும் பாட்டை கேளடி என் கண்மணி. உள்ளம் என்னும் வீட்டிலே ஒட்டி வச்ச ஓவியம், எண்ணம் என்னும் ஏட்டிலே அச்சடிச்ச காவியம். மனசுக்குள் கோயில் கட்டி மகராசி ஒன்ன வச்சு பொழுதானா பூச பண்ணி வாழுற. வணக்கம் நண்பர்களே. என்னடா பொசுக்கண்டு கதரும் பூரிசி நட்டாங்க இருப்பீங்க பிளாஸ்பேக்குள்ள. என்னடா பூரிசி மேடம் சொல்லுவாங்க, என் வாயாடி பொண்டாட்டி சொல்லுவா. யோ வாய முடு. எதுவும் நினச்சிக்கிறாதிய ஒன்றும் இல்லை. ஃப்ளாஷ்பேக் மட்டும் எடுத்துகிட்டு போகிறனால எனக்கு இது மதரஸ் லாங்குவேஜ் சேனல் மாதிரியே தெரியலப்பா. புதுசாக வரவங்களுக்கு, புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்களுக்கு ஒரு வேளை நம்ம சேனல் தெரியாமல் போயிருமோன்ற எண்ணத்தில் தான் எங்களோட கதையை மட்டும் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 2 எபிசோடில் அவங்களோட கதை முடிஞ்சிடும். இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எங்களோட கதை வந்திருக்கும். அடுத்த எபிசோட கொஞ்சம் கதையை வந்து மதுரை ஸ்லாக்ல இருக்கிறவங்க கேரக்டரையும் காட்டுவோம். ஃப்ளாஷ்பேக் மட்டும் எடுக்கிறனால உங்களுக்கு போர் அடிச்சிருமான்ற எண்ணத்துல தான் எங்களோட கதை கொண்டது. அதோட மதரஸ் லாங்குவேஜ் சேனல் மாதிரி எனக்கு தெரியல. நேற்று கேட்டோம், நிறைய பேர் போர் அடிக்கல நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இருந்தாலும் மனசு கேட்கலப்பா, அதனால தான் எடுத்து விட்டோம். சரி ஓகே. அப்புறம் என்ன, இந்த ஆள் வந்து இந்த ஆளுக்கு வந்து போலீஸ்காரனுக்கு பேரை மாற்றி கொஞ்சம் சொல்லிக்கிருந்தியா? அதெல்லாம் முடியாது. இந்த போலீஸ்காரனுக்கு நான் தான் பொண்டாட்டி, எனக்கு அவர் தான் புருஷன். அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் நினச்சி சொல்ல நாங்கள் பேரை மாற்றுவோமோ அப்பெல்லாம் மாற்ற முடியாது. ஒரு 2-3 பேர் சொன்னீங்கப்பா, அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். டாடா பை பை, see you.